Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் ஒருத்தி நிலைக்கையிலே பாகுமாறு. மாணிக்கத்துக்கு வெற்றிலை பாக்கு போட்ட செங்கமலத்தை பார்க்க அச்சமாக இருந்தது. பல்லுக்குள் ரத்தம் கரித்தது. அவன் எதிர்க்காமல் இருப்பதை பார்த்துவிட்டு, அந்த கழுத்து கைக்குட்டை ஆசாமி டாய் என்று தொடையில் வீரமாக தட்டிக்கொண்டு மாணிக்கத்தின் மேல் பாய்ந்தான். அவன் குடித்திருந்தான் போலும். நாற்றம் அடித்தது. மாணிக்கத்துக்கு அழ வேண்டும் போல இருந்தது. அவனோ காலரை விடவில்லை. ஐயா, என் தங்கச்சியை காணோம் ஐயா, என் தங்கச்சியை தேடிட்டு கிராமத்திலிருந்து வர்றேன் ஐயா. என்ன ஏன் ஏன் என் கூடவே ஒதுக்குப்புறமாக வர்றீங்க காசுமாலாம் என்றாள் செங்கமலம். அம்மாடி, நீங்கள் எங்கள் அக்கா மாதிரி. அக்காலாம் உனக்கு என்னடா வயசு? செல்லம் என்பவன் கராத்தே பாணியில் மாணிக்கத்தை பதம் பார்த்து கொண்டு இருக்க, தூரத்தில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் தெரிய, ஐயா ஐயா ஏட்டையா காப்பாத்துங்க என்று இறைந்து கத்தினான். அவர் அதை கவனிக்கும்படியாக இல்லை. கூட்டம் சேர்ந்து கொள்ள, ஏன் சும்மா இருக்கிற ஆளை போட்டு தர்மாடி அடிக்கிற என்று ஒரு குரல் எழ, உனக்கு இன்னாச்சுரா என்று அவன் எதிர்த்து கேட்க, சும்மா இருக்கிறாளா, உனக்கு என்ன தெரியும், இந்த ஆள் என்ன செஞ்சான் தெரியுமா? என்ன செஞ்சான் எனக்கு சொல்லவே நாக்கு கூசுது. அடப்போ, போனால் போகுதியா, ஏதோ தெரியாமல் செய்திருப்பான். ஏன் தெரியாமல் தானே செஞ்சேன். என் தங்கச்சி தேடிட்டு வந்தேங்க, அவ்வளோதாங்க நான் செஞ்சது, அவ்வளோதாங்க நான் செஞ்சது. சும்மா காரணம் இல்லாமல் சட்டையை கிழித்து அடிக்கிறாங்க. என்னங்க இது அநியாயம். இந்த பொண்ணுக்கிட்ட ராங் பண்ணியாம, இதான் உன் தங்கச்சியா? இவனுக்கு நான் தங்கச்சியா? என்ன கஷ்டமாலத? ஏட்டையாவை கூப்பிட்டுங்கய்யா, இவங்க என்னை அடிக்கிறது நியாயமாக கேட்கலாம். மாணிக்கு இப்போது அழ முற்பட்டான். சே, பொட்டா புள்ள மாதிரி அழுதுகிட்டு வெக்கமா இல்லை? செல்வம் விட்டுற, போய் தொலையட்டும். ஏய், இனிமேல் இந்த மாதிரி பொம்பளைங்களை ராங் பண்ணுற எலும்பை எண்ணிடுவேண்ணா. நம்ம ரஜினி ஜெய்ஹிந்த் சங்கத்தில் இருந்து ஆளுங்களை இட்டாந்து கீமா பண்ணிடுவேன். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கினா சரிங்க என்றான் மாணிக்கம் புரியாமல். அவன் சட்டை முழுவதும் கிழிந்திருந்தது. பை இருந்த இடத்தில் நூல் பிரிகள் தொங்கிக் கொண்டிருந்தன. தொட்டு பார்த்து கொண்டு, ஐயோ என் காசு, தங்க வேலைன்னு அட்ரஸ்ஸு என்று கீழே தேடி பார்த்தான். அவனிடம் இருந்து பர்ஸை கொத்தாக பிடுங்கியவன் பக்கத்திலேயே இருந்து, சரியா பாரியா, நான் தக்கானா, சரியா பாரியா என்று அவனுக்கு உதவியாக தேடினான். எத்தனை பணம் வச்சுருந்தேன்? 150 ரூபாங்க. ஐயோ, தங்கச்சியும் காணோம், என் பணத்தையும் காணோங்க, என்ன செய்வேன்? முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடு, அவங்க தீர்த்துருவாங்க, அப்புறம் தேடிக்க, இல்லை ஏட்டாண்ட புகார் கொடுத்துக்க. மாணிக்கம் அங்கிருந்து விலகி சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் வாசலில் படிகளில் உட்கார்ந்தான். கொஞ்ச நேரம் என்னத்தை தான் செய்வது என்று புரியவில்லை. போலீஸுக்கு சொல்ல வேண்டும் என்கிற பிரக்ஞை மட்டும் இருந்தது. இங்கே இருக்கும் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் போலீஸ்காரர்களிடம் சொல்லி பிரயோஜனமில்லை என்பது தெரிந்தது. இவர்களை கேட்டு போலீஸ் நிலையத்துக்கு நடந்து போக வேண்டும். சுகுணாவை பற்றிய கவலை இன்னும் விலகவில்லை. இப்போது பணக்கவலை வேறு. பேசாமல் பஸ் அல்லது ரயிலில் ஏறி உடனே கிராமத்துக்கு போய் அப்பா அம்மாவிடம் சொல்லி போட்டு எல்லாரும் வந்து சுகுணாவை தேடலாம். இப்போது போனால் அப்பா கன்னத்தில் அடித்து விடுவார். என்ன பண்ணுறது? கன்னத்தில் கை வைத்து கொண்டு மலங்கு விழித்து கொண்டு உட்கார்ந்திருந்தவனை ஒரு போலீஸ்காரர் சற்று நேரம் பார்த்து கொண்டு இருந்து அருகே வந்தார். யோ, எழுந்துறியா? மாணிக்கம் சற்று பயத்துடன் எழுந்தான் நின்றான். போலீஸ்காரர் இப்போது அவனை மேலும் கீழுமே பார்த்து, பேர்ண்ணா என்றார். மாணிக்கங்க, எந்த ஒரு மடவாகத்து பக்கத்தில் கிராமங்க. எப்போ வந்த மெட்ராஸ்க்கு? இன்னைக்கு காலையில் தாங்க வந்தேன். கையை தூக்கு பார்க்கலாம். மாணிக்கம் புரியாமல் கையை தூக்கினான். அந்த ஆசாமிகள் அடித்திருந்ததால் அதிகம் தூக்க முடியாமல் தவித்தது. திரும்பினான். கூட ஸ்டேஷனுக்கு வா. சரிங்க, என் தங்கச்சி காணலைங்க, அதை கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்கன்னா ஐயா நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன். சரியாக கண்டுபிடிச்சி கொடுக்குறேன், வா எங்கூட. மாணிக்கத்தை சுட்டி காட்டி இன்னொரு போலீஸ்காரரிடம் ஏதோ பேசிவிட்டு, வாய போகலாம் என்ற போலீஸ்காரர் ஸ்டேஷனுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த சைக்கிள் ரிக்ஷாக்களில் ஒன்றை நிறுத்திவிட்டு, ஸ்டேஷன் போயா என்று அவனை உட்கார வைத்தார். அட பரவாயில்லையே, நல்ல போலீஸ்காரர் இருக்காரே நினைத்து வழியெல்லாம் தன் தங்கையை பறி கொடுத்த கதையை சொல்லிக்கொண்டே வந்தான். அவன் கதையில் அதிக கவனம் இல்லாமல் அடிக்கடி தன் புஸ்தி மீசை நீவி விட்டு கொண்டே வந்தார். நல்லா பேசுகிறையா நீயே? சர்க்கிள் உன்னை பார்க்கட்டும், அவர்கிட்ட பேசிக்க. அண்ணா, என் பேர் முத்துசாமி, நான் தான் உன்னை முதல்ல பிடித்தேன், ஞாபகம் வச்சுக்கண்ணே. சரிங்க என்றார் புரியாமலே. ரிக்ஷா போலீஸ் நிலையத்தில் ஆர்ச்சி வாசலின் அருகே நின்றது. ரிக்ஷாக்காரன்,
ஐயா கூலி உண்டுங்களா என்றான். போடா என்று போலீஸ்கார் அவனை விரட்டியது மாணிக்கத்துக்கு பாவமாக இருந்தது. அந்த ஆள் உடம்பு பூரா வியர்வையால் பளிச்சிட்டது. ஐயா என்கிட்ட காசு இல்லையே, இருந்தால் கொடுத்துருக்குமல்லாமே என்று ஏகப்பட்டான். வளைவாக சிவப்பில் போர்டு எழுதி தீ வாளி துப்பாக்கி எல்லாம் வைத்திருந்தது. கழுத்தில் சவுக்கத்தை போட்டு ஒருத்தனை உள்ளே அழைத்து சென்றார்கள். போலீஸ்காரர் ஒரு அறையை பார்த்து சலாம் அடித்து விட்டு, இங்கே தான் உட்காரு, சர்க்கிள் இதோ வந்துடுவார், ஓரத்தில் போய் உட்காரு. தன் காது ஓரத்தில் இருந்து எடுத்து பற்ற வைத்து புகையை பிடித்தார். அடிக்கடி மாணிக்கத்தை பார்த்து கொண்டிருந்தார். அவர் பார்க்கும்போதெல்லாம் மாணிக்கம் சிரித்தார். நிறைய துருப்பிடித்த சைக்கிள்கள் இருந்தன. கம்பிக்குள் இருந்து ஒருவன் மாணிக்கத்தை பார்த்து யா என்று அழைத்தான். மாணிக்கம் வேறு திசையில் திரும்பிக் கொண்டான். அவங்கெல்லாம் ஜெயில் கைதிகா, அவங்களோட சகவாசம் வச்சுக்கொள்ளக்கூடாது. வாசலுக்கு வெளியே நூற்றுக்கணக்கான வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்க கொஞ்ச நேரம் கழித்து இன்ஸ்பெக்டர் வந்தார். ஹலோயா என்றார். அவர் அறையில் விலங்கு மர பலகையில் பொருத்தியிருந்தது. அவர் அறையில் விலங்கு மரப்பலகையில் பொருத்தியிருந்தது. பல பேருடைய ஃபோட்டோக்கள் ஃப்ரேம் போட்டு மாட்டியிருந்தன. அவர்கள் முகம் எதுவும் ரசிக்கும்படியாக இல்லை. மாணிக்கம் பக்தியுடன் ஓரத்தில் நின்றான். பேரனா? மாணிக்கம் ஐயா. சரி, உன் நெஜ பேரனையா? ஐயா புரியலைங்க. உன்னோட நிஜமான பேர் என்ன? அது புரியலையா? மாணிக்கு தாங்க. வேறு பேர் கிடையாது? அதெல்லாம் கிடையாதுங்க என்று சிரித்தார். எந்த ஊர்? மடவாக்கம். அதான் ஊரா? இல்லைங்க, அதுக்கு பக்கத்தில் வீரவாக்கம் கிராமம். ஓஹோ, ஐயா அப்படி ஒரு கிராமம் இருக்காதாயா? உங்கள் அப்பா பேர் என்ன? சரவணன். உன் பேர்? மாணிக்கம். இப்போ தாங்களே சொன்னேன் பொய் சொன்னேன், உண்மையான பேர் சொல்ல. எங்கள் நகத்தை காட்டு. மாணிக்கத்தின் கைகளை பார்த்தார். முகத்தை பாருங்க சார் என்றார் கான்ஸ்டபிள். ஏயா வெட்டு தழும்பு எப்படி உனக்கு வந்தது? சின்ன பிள்ளையில் மாங்காய் மரத்தில் இருந்து விழுந்தபோது விட்டுருந்துங்க. அப்படியா? பேர் என்ன சொன்னேன்? மாணிக்கங்க. ஐயா என் தங்கச்சியை காணலைங்க, அதான் புகார் கொடுக்கறது தான் வந்தேங்க. இங்கே வந்தியா? எங்கேயும் போக மாட்டேன், கவலைப்படாத. காலையில் ட்ரெயினில் இருந்து இறங்கினாங்களா? எங்கேருந்து வந்த? பம்பாயா? இல்லைங்க, வீரவாக்கங்க. வீரவாக்கத்தில் உனக்கு என்ன ஸ்பெஷலாக ரயிலாக ஓட்டுருக்கா? இல்லைங்க, டவுன் பஸ்ஸில் முதல் ஸ்டேஷனுக்கு வந்தோங்க. போய் சொல்லுவிய, பார்த்துடலாமா? இல்லைங்க, மெய்தாங்க. மறுபடி பேர் சொல்ல. மாணிக்கம் தாங்க. அப்புறம் வேறு என்ன பேர்? வேறு பேர் கிடையாதுங்க. நான் என் தங்கச்சியை சேர்த்து விட்ட வந்தேங்க. பேர் பாட்சா இல்லை? மாணிக்கங்க. மாணிக்கம். இந்த தழும்பு எங்கே வந்தது? சொன்னாங்களே, மாங்காய் மரத்துலேருந்து விழுந்து. இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளை பார்த்து, எம்மாகாதங்க, என்ன சாது அப்பாவி மாதிரி இருக்கான் பாருங்க. அழைச்சிட்டு போயா, க்ரைம் பிரான்ச்சில் தகவல் சொல்லி அனுப்பிடலாம், அவங்க பார்த்துப்பாங்க. ஐயா என் தங்கச்சி எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துட்டிங்களாண்ணா? வாயா கான்ஸ்டபிள் அவனை இழுத்து கொண்டு போனார். ஒருவேளை சுகுணம் இருக்கும் இடம் இவர்களுக்கு தெரிந்திருக்குமோ என்று கூட மாணிக்கம் நினைத்தான். கான்ஸ்டபிள் அவனை பின்புறமாக அழைத்து சென்றார். சாவி வாங்கி கம்பி கதவை பூட்டியிருந்த பெரிய பூட்டை திறந்தார். சத்த நேரம் உள்ளே படுத்துறேன்னா அவங்க வருவாங்க என்று அவனை தள்ளினார். அத்தியாயம் 7. மெட்ராஸில் நல்லவங்களும் இருக்காங்கன்னு முருகன் என்னை பார்த்து சிரித்தார். இருக்காங்க. ஆனால் அவங்கள ஒரு இடத்துல தான் பார்க்க முடியும். எங்கே? தொல்பொருள் காப்பகத்தில். இதை பாருங்கள் சுகுணா, முழுசாக நல்லவங்களோ முழுசாக கெட்டவங்களோ யாரும் கிடையாது. எல்லாருக்கும் விழுக்காட்டில் தான் வித்தியாசம். இல்லைங்க, 100% நல்லவர் நீங்கள். அது கூட சொல்லிடாதீங்க. எனக்கு கோபம் மூர்க்கெல்லாம் உண்டு, கூடவே கருணையும் இருக்கே. ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க. எனக்கு என்னவோ புல்லரிக்குது. இப்போ உங்களை பற்றி பேசலாம். அண்ணனை தேடணுமா, ஊருக்கு திரும்பி போகணுமா? அதை சொல்லுங்கள் முதல்ல. சாயங்காலம் வரைக்கும் பார்க்கலாம். அண்ணன் கிடைக்கலன்னா என்ன, நீங்கள் தான் ஊருக்கு கொண்டு விட்டுருணும். இல்லைன்னா தங்கவேலுன்னு உறவுக்காரர் இருக்கார், ஸ்டேஷனுக்கு வரதா சொல்லி வராமல் போயிட்டார். அவர் வீட்டில் கொண்டு விட்டாலும் சரி தான். எனக்கு என்னவோ அண்ணன் அவர் வீட்டுக்கு தான் போயிருப்பாரோன்னு சந்தேகமாக இருக்குது. அட்ரஸ் அவர்கிட்ட தான் இருக்குது. சரி தான். தங்கவேலுன்னு ஒருத்தர் மெட்ராஸில் தேடணுமா? கொஞ்சம் கஷ்டங்க. அப்போ என்ன ஊருக்கு கொண்டு விட்டுருங்க. அதுக்கு என்ன, உங்கள் ஊருக்கு பஸ் இருக்கும்ல? இருக்குங்க, ரயிலில் தான் வந்தோம். இப்போ தான் முதல்ல ஊரை விட்டு வெளியவே வரேன். காலேஜுக்கு டவுனுக்கு போனதோடு சரி. முதல்ல சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கம் போகலாம். என்ன அங்கே உங்கள் அண்ணன் நின்றுக்கிட்டு இருக்காரான்னு பார்க்கலாமே. அங்கே இல்லைன்னா பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன் போய் விசாரிக்கலாம். அங்கேயும் தகவல் சொல்லிட்டு வரலாம். அதுக்கப்புறம் கிடைக்கிற பஸ்ஸை பிடிச்சிட்டு உங்கள் ஊராண்டை கொண்டு போய் விட்டுறேன். சரிதானே? ரொம்ப சரிங்க. ஆனால் காசு தான் கொஞ்சம் ஒதுக்குது. என் சங்கிலி எடுத்துங்க, இதை வச்சு பணம் அடிச்சிருங்க. ஐயோ சே அதெல்லாம் வேண்டாம்.
எங்கேயாவது கிடைக்கும், நண்பர்களை பார்த்து கடன் வாங்கிக்கிறேன், அப்புறம் திரும்பி கொடுத்துடலாம். இல்லைங்க, இதை வாங்கிங்க, பரவாயில்ல. சங்கிலியை கழட்ட ஆரம்பித்தேன். அவர் தடுத்து, சுகுணா வேண்டாங்க, இந்த மாதிரிலாம் தெருவில் சங்கிலியை கட்டாதீங்க, போகிற வரவங்க கவனிப்பாங்க. சங்கிலிக்கு தேவை இருந்தால் வேறு எதுவும் ஏற்பாடு செய்ய முடியலன்னா நானே கேட்டு வாங்கிக்கிறேன், கவலைப்படாதீங்க. 2 பேரும் மறுபடி ரயில் ஸ்டேஷனுக்கு வந்தோம். கொஞ்சம் நேரம் இங்கே அங்கே அண்ணனை தேடி பார்த்தோம். அவர் கூடவே அலைஞ்சேன். அந்த ஸ்டேஷன் கட்டடத்தை கண்டாலே எனக்கு பிடிக்கல. இது வாசல் தானே என்ன, இது வாசலில் தானே என்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு போனாங்க. இந்த நகரத்தோட அறிமுகமே சரியில்லாமல் போனது இங்கே தானே. அண்ணா அங்கே இல்லை, இருந்தால் கூட தேடுறது விரைந்தான்னு தோணுச்சு. அத்தனை கூட்டம். ஒரு ஆளை காணலையேன்னு, ஒரு ஆளை கண்ணிலேயே நிறுத்தி வச்சுருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும் இந்த இடத்துல. முருகன் அங்கேருந்து என்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போனார். அங்கே நுழைய எனக்கு பயமாக இருந்தது. வாழ்க்கையில் போலீஸ் ஸ்டேஷன் போனதே இல்லையே. உள்ளார என்னென்னவோ செய்திருவாங்களோன்னு, அடிப்பாங்க, நகத்தில் ஊசி ஏற்றிடுவாங்க, இப்படியெல்லாம் விவரம் இல்லாத பசங்க எனக்கு உண்டு. அதனால் வாசலே தயங்கினேன். நீங்கள் போய் கேட்டு வந்துடுங்க, எனக்கு பயமாக இருக்குது. என்ன பயம், கடிச்சு முழுகிட மாட்டாங்க, வாங்க தைரியமாக. தலை கலைஞ்சா ஆளை கழுத்தில் துண்டை போட்டு உள்ளே இழுத்துக்கிட்டு போனாங்க. அவன் போகிற போக்கில் என்னை பார்த்து ஆய் கண்ணம்மான்னு சொல்லிக்கிட்டே போனான். நீங்கள் போயிட்டு விசாரிச்சுட்டு வாங்க, தேவைன்னா வரேன். போலீஸ் ஸ்டேஷன் வாசலண்ட சோழியாக ஒரு வேப்ப மரம் இருந்தது. நுழைஞ்சிருந்த இலைகளெல்லாம் சாமி அடிக்க உருவிட்டாங்க போல். பாதி மரம் மொட்டையே இருந்தது, நிழல் பத்தலை. அங்கே தான் நின்றுக்கிட்டேன். முருகன் உள்ளே போயிட்டார். மீசை வச்சு கான்ஸ்டபிள் என்ன ஒரு மாதிரியை பார்த்துட்டு உள்ளே போனார். எனக்கு படபடன்னு வந்தது. காலையிலேருந்து அலைச்சல்னாலையும் கவலைனாலையும் இருக்கலாம்னு தோணிச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் இருந்த தெம்பு பாதியாக குறைஞ்சி போச்சு. இங்கேருந்து பார்த்தா வெயிலில் தார் ரோடு மேலே எல்லாம் பொய்யா ஆடினாங்க. அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு தரையில் உட்காந்துக்கிட்டேன். தண்ணி தாகமாக இருந்தது. முருகன் வரட்டுமா பார்த்துக்கலாம். எதிர்த்தாப்பில் சுவர் பூரா எழுதியிருந்தாங்க. மாணவர்களுக்கு ஓட்டு போட போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. சிவப்பும் பச்சையுமா பஸ்ஸுங்க இறைச்சலாக ஓடிட்டு இருந்தது. மாணிக்கம் வந்த போலீஸ் நிலையத்தில் தான் பின்புறத்தில் அடைபட்டிருந்தான். ஒரு தங்கச்சி காணாமல் போனதை புகாரிட வந்தவனை எதற்கு கம்பியின் பின்னால் அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்பது புரியவில்லை. இந்த ஊரில் அதான் வழக்கம் போலும் என்று சிவனே என்று உட்கார்ந்திருந்தான். சற்று நேரத்தில் அவனும் களைப்பில் உறங்கிவிட்டான். முருகன் உள்ளே நுழைந்தபோது ரைட்டரின் அறைக்கு செல்லும் வழியில் எதிரே லாக்கப்பில் மாணிக்கம் உறங்குவதை பார்த்து விட்டு தான் சென்றான். என்ன விஷயம்? சென்ட்ரல் ஸ்டேஷன் உண்டான ஒரு ஆளை காணலிங்க, அந்த ஆளுடைய தங்கச்சி வந்து என்கிட்ட சொல்லிச்சுங்க. அதுவும் வந்திருக்குதா? ஆமாங்க, உள்ளே வர பயப்படுதுங்க. அதை பாருங்கள், மரத்தடியில் உட்காந்துட்ருக்கு. சுகுணா இன்னும் உட்காந்துட்ட? உட்காந்துருக்கடா. இங்கே வந்தால் சங்கடமாக தான் இருக்கும். அதை பாரு, முழிக்கிறான் பாரு. பஸ் ஸ்டாண்டில் சங்கிலியை பிடிச்சி இழுத்து, சங்கிலி வராமல் பொண்ணு ஆஸ்பத்திரியில் இருக்குது. ஏண்டா என்று துண்டால் இழுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டு கீழே உட்கார்ந்திருந்தவனை இடப்புறக்கையால் அடித்தார். அவன் உடனே ஐயோ ஐயோ என்ற உயிர் போதுற மாதிரி வீறிட்டான். வாசாங்க பாருங்கள், தொட்டதுக்கே அந்த கூப்பாடு போடுறான். இந்த ஸ்டேஷனில் தாங்க சங்கடம். பிஸி ஏரியாவா, கொஞ்சம் சத்தம் கேட்டாலும் கூட்டம் கூடி போயிடும். பையன் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கான். ஏண்டா வலிக்கிற மாதிரி அடிக்கட்டுமா, அடித்து காட்டட்டுமா? போதும், நீங்கள் யாரை காணான்னு சொன்னீங்க? அந்த ஆள் பேர் வந்துங்க. முருகன் மறுபடி சன்னலின் அருகே சென்று சுகுணாவை பார்த்தான். உங்கள் அண்ணன் பேர் என்ன சொன்ன? மாணிக்கம். மாணிக்கம். லாக்கப்பில் இருந்த மாணிக்கம் திடுக்கிட்டு விழுத்தான். யார் என்னை பேர் சொல்லி கூப்பிட்டாங்க? மாணிக்கம் யாரோ கூப்பிட்டாங்களே, யாரையும் காணலை. எங்கேயோ பேச்சு குரல் தான் கேட்குது. கான்ஸ்டபிள் எழுதி கொண்டார். எப்போல இருந்து காணா? காலையில் இருந்து. கடன் தொல்லையா, பொண்டாட்டியோட சண்டையா, வயசு என்ன இருக்கும்? மறுபடி ஜன்னலில் வயசு என்ன இருக்குன்னு கேட்டான் முருகன். அது ஒரு 20 இருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. சுகுணா ஜன்னல் அருகே வர, நீங்கள் அங்கேயே இருக்குமா, இந்த கேப் மாதிரி பசங்க ஜாஸ்தி, பொம்பளைங்க உள்ற வந்தால் பயப்படுவீங்க. வேணுங்கிற விவரம் இங்கேருந்தே கேட்டுக்கிறேன். இந்த ஆளும் புருஷனா? இல்லைங்க சிரித்தாள். தொலைஞ்சு போனவன் அவர் என் அண்ணாருங்க. காலையில் ரயிலில் ஸ்டேஷனுக்கு வந்தாருங்க. 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். என்னை வந்து ரவுடி பசங்கிட்டிருந்து இவர் தான் காப்பாற்றினார். என்ன எப்படியோ புரியாமல் போகுது கதை. இப்போ ரிப்போர்ட் ரவுடிகளை பற்றியா, இல்லை உங்கள் அண்ணன் காணாமல் போனதை பற்றியா? அவங்கள ரிப்போர்ட் பண்ணியாச்சுங்க, பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனில். இப்போ ஆள் காணாமல் போன பற்றி தான். அது அந்த ஆள் இங்கே வந்தாரான்னு விசாரிக்கத்தான். அவ்வளோதானே?
நான் எதுக்கு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்? சே, இப்போ என்ன அவன் இங்கே வந்து ஆனான்னு விசாரிக்கிறீங்க, அவ்வளோதாங்க. வந்து சுகுணாங்கிற பொண்ணை பற்றி விசாரித்தா அவங்க வந்திருந்தாங்க, சுகுணா பத்திரமா இருக்குது, சாயங்காலம் ஊருக்கு போகுதுங்கிற விவரம் மட்டும் கொடுத்துருங்க, போதும். 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அந்த ஆள் எப்படியாவது திருப்பி ஊருக்கு போயிடுவார். இந்த பொண்ணு தான் துணை இல்லாமல் போக முடியாது. அதான் நானும் கொண்டு விடலாம்னு இருக்கேன். அதுக்குள்ளார அண்ணங்காரன் வந்தால் தகவல் சொல்லிடுங்க. அதுக்கு என்ன, டீ சாப்பிட்றீங்களா? இல்லைங்க, இப்போ தான் சாப்பிட்டோம், வரட்டுங்களா? கான்ஸ்டபிள் எழுந்தபோது, இருங்க, என்ன பேர் சொன்னீங்க என்றார். மாணிக்கம். பேரை எங்கே, கொஞ்சம் என் கூட வாங்க. கான்ஸ்டபிள் எழுந்து அறைக்கு வெளியே வந்து எதிரே இருந்த லாக்கப் அறைக்கு முருகனை அழைத்து சென்று, காலையில் சந்தேகம் பேரில் ஒரு ஆளை அடைச்சி வச்சுருக்கான். ஆளை பார்த்தா பாச்சான்னு ஒரு ஆளை ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கான். அவன் மாதிரி இருக்குது, முகம் தழும்பு கிழும்பு எல்லாம் ஒத்து போகுது. ஆனால் ஆள் என் பேர் மாணிக்கம் திரும்ப சொல்லிட்டு இருந்தான். இதுக்கு ஒரு முறை நீ பார்த்துரு. முருகன் லாக்கப்பறை தரையில் ஏறக்குறைய படுத்திருந்த மாணிக்கத்தை பார்த்தான். எந்திரே. சட்டைப்பை கிழிந்திருந்தது, களைத்திருந்தான். மாணிக்கம் மெல்லெழுது, ஐயா, ஏட்டையா, எப்போ என்ன வெளியே விடுவாங்க? உன் பேர் என்னடா? மாணிக்கம். இவனா தம்பி? முருகனும் மாணிக்கமும் ஒருவர் பார்த்துக்கொள்ள கான்ஸ்டபிள் முருகனை தனியாக அழைத்து, அந்த பொண்ணை உள்ள கூட்டியாந்து காட்டிடலாமா? இல்லை காலையிலேருந்தே என் பேர் மாணிக்கன்னு சாதிச்சிட்டே இருக்கான். இல்லைங்க, இது அந்த பொண்ணோட அண்ணன் இது இல்லைங்க என்று முருகன் போலீஸ் நிலையத்துக்கு வெளியே வந்து, வா சுகுணா போகலாம் என்றான். தொடரும்.